இந்த வீடியோவில் ஒரு அரசனுடைய மனசில் இருந்த கவலையை போக்குன துறவி அப்படின்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அரசனுக்கு நாடே சொந்தம் இருந்தும் அவர் மனசில் கொஞ்சம் கூட அமைதி இல்லை. ஏன் அப்படின்றது தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் கதையை தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாட்டில் ஆட்சி செஞ்சு வந்த அரசன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அரசன் ஆட்சி செய்கிற முறையை பார்த்து மக்கள் எல்லோரும் பாராட்டுறாங்க. சிறப்பான ஆட்சி, மக்கள் மீது வரி சுமத்தலை, வறுமை இல்லை, கள்வர் பயமும் இல்லை, கள்வர்னா திருடர்கள், அவங்களுடைய பயமும் இல்லை, விவசாயம் கலைகள் நல்லா வளர்ந்துட்டே வருது, அறிஞர் பெருமக்களை கௌரவிக்கப்பட்டாங்க, மக்கள் மனதில் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, மக்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனால் இதற்கெல்லாம் காரணமாக இருந்ததே அந்த அரசர் தான். ஆனால் அவருடைய மனசு நிம்மதியே இல்லை, ஏதோ ஒன்று தவிச்சிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் அவருடைய மனசுமே அதிகமாகிக்கிட்டே போகுது, குறையிற மாதிரி வாய்ப்பே இல்லை. இறுதியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய மனக்கவலையை போக்குறதுக்கு ஒரு துறவியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்க துறவியை பார்க்கறதுக்கு போகிறாரு. அரசனை கண்டதும் துறவியும் என்ன பண்ணுறாருன்னா, சரி அன்புடன் கூப்பிட்றாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, துறவியும் அரசனும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அரசன் அமைதியாக இல்லாமல் அவர் மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்குது அப்படின்றத துறவி புரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு கேள்விகளை கேட்குறாரு. மன்னா, அரச காரியங்கள் அனைத்தும் முறையாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அரசனும் எந்த குறையும் இல்லை, எல்லாம் சரியாக நடக்குது சுவாமி அப்படின்னு சொல்கிறார். மக்கள் எந்த குறையின்றி துன்பமின்றி வாழ்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மக்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு அரசன் சொல்கிறார். அப்படின்னா உனக்கு என்னதான் கவலை அப்படின்னு சொல்லிட்டு துறவி கேட்குறார். மன்னனோ, நாடே எனக்கு சொந்தமாக இருந்தும் என் மனதில் கொஞ்சம் கூட அமைதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படியா, சரி ஒன்று செய், உன்னுடைய நாட்டை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்கிறார். இப்படி ஒரு வார்த்தையை துறவிக்கிட்டேருந்து கேட்டதுக்கு அரசன் ரொம்ப வியப்படைஞ்சு ஆச்சரியம் அடைஞ்சு சரி அப்படின்னு சொல்லிடுறார். நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் துறவி கேட்குறாரு, நீ நாட்டை என்னிடம் கொடுத்துட்ட, இனி நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கொஞ்சம் பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அரசன். நாடு எனக்கு சொந்தமாக இருக்கும்போது கஜானால நீ எப்படி பொருள் எடுக்க முடியும், அது என்னுடையதாச்சே, நீ அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்கிறார். கொஞ்ச நேரம் அரசர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி ஓகே, நான் இப்படியே எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாவது வேலை ஏதாவது செஞ்சு பார்த்து பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே துறவி சொல்கிறாரு, சரி நீ எங்கே வேலை தானே பார்க்க போகிறேன்னு சொல்கிற, அந்த வேலையை நீ என்கிட்டே செய், என்னுடைய பிரதிநிதியாக நீ இரு, இந்த நாட்டை நீயே கண் காத்திட்டு வா, நீனே பார்த்துட்டு வா, உன் செலவுக்கு அரண்மனை பொக்கிஷத்துலேருந்து ஊதியம் நீ எடுத்துக்கோ, எனக்கு வசதிப்படும் நேரத்தில் நான் கணக்கு வழக்குகளாக சரி பண்ணிக்கிறேன், நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவியும் சொல்லிட்டார். மன்னனும் அதற்கு சரி மன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவிக்கிட்ட சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அரண்மனைக்கு போகிறாரு. 2 ஆண்டுகள் முழுமையாக அப்படியே கடந்துட்டு போயிடுச்சு. ஒரு நாள் அரண்மனைக்கு துறவி வராரு. துறவி வந்ததும் அவரை பார்த்துட்டு ஓடி வராரு அரசன். அரசன் ஓடி உட்காருங்க சுவாமி, நான் போய் கணக்கு வழக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே துறவி சொல்கிறாரு, இரு நீ முதல்ல உட்காரு, நான் கணக்கு வழக்கு அப்புறம் பார்க்குறேன், நீ முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, மன்னா இப்பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன், எந்தவித கவலையும் என்னுடைய மனசில் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசன் சொல்கிறார். அதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதற்கான பதில் அரசனால் சொல்லவே முடியல. மீண்டும் துறவி கேட்குறார், இதற்கு முன்பு நீ செய்த ஆட்சிக்கும் இந்த 2 வருட கால ஆட்சிக்கும் ஏதாவது மாறுதல் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கும் இல்லை, அதே அரண்மனை, அதே பரிபாலன், ஆனால் இப்பொழுது உனக்கு நிம்மதி இருக்கு, அப்பொழுது ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துறவி கேட்குறார். அதற்கான பதில் அரசனிடம் இல்லை. துறவி சொல்றார், இதற்கு முன்பு இது உன்னுடையது என்று நினைத்து நீ ஆட்சி செய்தாய், இப்பொழுது இது வேறு ஒருவருடையது, அவருடைய பிரதிநிதியாக இருப்பதாக கருதி கொள்கிறாய். இது உன்னுடையது என்று எண்ணியவரை உன்னுடைய மனம் அமைதியின்றி இருந்தது. உன்னுடையது அல்ல என்ற எண்ணம் வந்ததும் உன் மன துயரங்கள் விலகிவிட்டன. எந்த பொருளையும் தன்னுடையது என்று கருதும்போதுதான் இன்ப துன்பங்கள் நம்மை தாக்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்றார். அரசன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய கவலைகள் நாமளே உருவாக்கி கொள்வது தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழியை மட்டும் தேடிக்கிட்டா
நம்மளுடைய கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். எதையுமே ரொம்ப பெருசாக நினைக்காம சின்ன சின்ன விஷயங்களாக நினச்சி இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வெளிவர பார்க்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி. இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.